அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல எலிப்ஸ் உடைய ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல நம்ம பார்க்க போற கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Elliptical Arc. இப்போ இந்த Elliptical Arc அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முந்தைய ஒரு வீடியோவில் எலிப்ஸில் ஆர்க்குங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்தோம். இப்போ அதே தான் இங்கே எலிப்டிக்கல் ஆர்க்குன்னு தனியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் என்டர் பண்ணி கூட நீங்கள் எலிப்டிக்கல் ஆர்க்கை நீங்கள் பிக் பண்ண முடியும். அதாவது இதுக்கு நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எலிப்டிக்கல் ஆர்க் தான் போகும். ஸோ இந்த எலிப்டிக்கல் ஆர்க் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஐக்கான் வழி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்க்குள்ளே போகும். இப்போது ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்சிஸ் பிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதர் எண்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்சிஸ் பிக் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ் பிக் பண்ணுறீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆங்கிள் எங்கே உங்களுக்கு இந்த ஆர்க் முடியணுமோ அந்த இடத்த நீங்கள் பிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் எலிப்டிக்கல் ஆர்க் பிக் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்சிஸ் பிக் பண்ணுறீங்க, அதர் எண்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்சிஸ், டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ். இதில் பேராமீட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேராமீட்டர், அதுக்கப்புறம் எண்ட் பேராமீட்டர் நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இது எலிப்டிக்கல் ஆர்க். இங்கேயே சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி கூட, அதாவது இந்த பாயிண்ட்டை நான் சென்டராக வச்சு டிஸ்டன்ஸ் டு அதர் ஆக்சிஸ் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி, எண்ட் ஆங்கிள் வந்து ஒரு 180 டிகிரி. இப்படி கூட நீங்கள் ஒரு எலிப்டிக்கல் ஆர்க் வரைய முடியும். இதுதான் எலிப்டிக்கல் ஆர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.